சென்னையில் இருக்கக்கூடிய எம்எம்சி, ஸ்டான்லி, ஓமந்தூர் காலேஜ், கீழ்பாக்கு, இஎஸ்ஐ இந்த 5 காலேஜில் தான் நான் சீட் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். இதில் எவ்வளோ மார்க் இருக்கும் அப்படின்னு ஒரே கன்ஃபியூஸ்டாக இருக்கா? இந்த மார்க் தெரிஞ்சால் தான் எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கீங்களா? அதை தான் இந்த கம்ப்ளீட்டாக வீடியோவில் பார்க்க போகிறோம். என் பேர் கோவிந்தராஜ், ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி 2026 இந்த மாதிரி கவர்மெண்ட் சீட்டு நீங்களும் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்க அப்படின்னா ஆர்ஜிஆர் அகாடமியோட ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் இருக்குது. 20 ஸ்டூடெண்ட்ஸ் தான் அந்த பேட்சில். எடுக்கலை அப்படின்னா உங்களுடைய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்ண முடியும். எப்படி சார் எடுக்க வைப்பீங்க அப்படின்னா நேராக பாருங்கள், கால் பண்ணுங்கள். 8695186953 இந்த நம்பரில் கால் பண்ணி இமிடியேட்டாக ரிஜிஸ்டர் பண்ணி கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இமிடியேட்டாக வந்துருங்க. சீட்ஸ் கிடைக்கல அப்படின்னா உங்களோட ஃபீஸ் உங்களுக்கு திருப்பி கொடுக்கப்படும். இந்த உத்தரவாதம் உங்களுக்கு கொடுக்குறோம். பட் திருப்பி கொடுக்கறது எங்களுடைய நெய்ம் இல்லை. உங்களை சீட்டு எப்படியாவது எடுக்க வைக்கணும் அப்படின்றது தான் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் ஒரு உத்தரவாதத்தையும் கொடுத்து இந்த ப்ரோக்ராமை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை கொடுத்துருக்கோம். இமிடியேட்டாக சீட்டை கிராப் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா எம்எம்சி அண்ட் ஸ்டான்லி, தென் பார்த்திங்கன்னா கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ், ஓமந்தூரார் அண்ட் இஎஸ்ஐசி. ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த ட்ரீம் பார்த்திங்கன்னா எம்எம்சி தான். எம்எம்சி தமிழ்நாடோட டாப் காலேஜ் எம்எம்சி, தமிழ்நாடோட செகண்ட் டாப் ஸ்டான்லி. இந்த மாதிரியான காலேஜஸில் நான் சீட் எடுக்கணும் சார். மார்க்கு வந்துருச்சு, ரிசல்ட்டு வந்துருச்சு, என்ன சார் ஆல்மோஸ்ட் 20 நாளுக்கு மேலே ஓடிடுச்சு, இன்னும் பார்த்திங்கன்னா கவுன்சிலிங்கே அனௌன்ஸ் பண்ணல அப்படின்னு சில பேர் புலம்பிட்டு தான் இருக்கீங்க. அது தெரியுது. ஏன் வரல அப்படின்றதுக்கு நிறைய பேர் காரணம் தெரியாமல் இருக்கும். காரணம் நம்மளுக்கு கிளாரிட்டி இருக்குது. எம்பியில் ஆல்ரெடி கேஸ் இருக்குது. அகைன் தமிழ்நாடு கேஸும் பார்த்திங்கன்னா 2வது பெஞ்சுக்கு போயிருக்கு. அதுக்கு இன்னும் பார்த்திங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கல. ரைட்டா? கேஸு பெண்டிங்கில் இருக்குது. சப்போஸ் கேஸை பெண்டிங்கில் வச்சுட்டு இவங்க பாட்டுட்டு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் அவங்களுக்கு ரீ எக்ஸாம்ஸ் வைக்கணும், அவங்களுக்கோட மார்க்கை இன்க்ளூட் பண்ணணும்னா மார்க் அந்த ஃப்ளக்சுவேஷன் இருக்கும், ரேங்க்கு மாறிடும். அதனால தான் பார்த்திங்கன்னா எம்சிசி இன்னும் கவுன்சிலிங் அனௌன்ஸ் பண்ணலை. தமிழ்நாடு முந்திக்கிட்டாங்க. இருந்தாலும் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் தடுமாறிட்டு இருக்காங்க. ஏன்னா பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு சர்டிஃபிகேட்டு கொடுக்க மாட்டேன்றாங்க. தென் பார்த்திங்கன்னா ரேங்க் மாறிடுச்சுன்னா இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா அதெல்லாம் தேவையில்லாத ஒரு வேலையாக இருக்கும். இவங்களும் ப்ரெஷரில் இப்போ க்ளோஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி க்ளோஸ் பண்ணிடுறாங்க, சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணலன்னா கூட. பட் அகைன் எம்சிசி கவுன்சிலிங்க்கு டேட்டு கொடுத்தா தான் தமிழ்நாடும் பார்த்திங்கன்னா டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதனால் அவங்களாலையும் எதுவும் பண்ண முடியாமல் இருக்குது. ரைட், இதெல்லாம் ஒரு சைடில் போயிட்டு இருந்தாலும் எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் சார், எம்எம்சி தான் சார் நான் சேரணும், நான் பார்த்திங்கன்னா இஎஸ்ஐ காலேஜ் தான் எடுக்கணும், நான் ஓமந்தூர் தான் தமிழ்லேயும் எடுக்கணும், தமிழ்நாட்டிலையும் எடுக்கணும்னு இருக்கேன். ஏன்னா எனக்கு அதுதான் ரொம்ப முக்கியமான காலேஜாக இருக்குது. பேஷண்ட் ஃப்ளோலாம் பயங்கரமாக இருக்கும் நம்ம எம்எம்சியில். நான் பயங்கரம் கேள்விப்பட்டேன் சார், ஸ்டான்லியெல்லாம் சூப்பராக இருக்கும் அப்படின்றாங்க. அப்படின்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்களே, அவங்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு தான். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு யாரெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஸ்கோர் எடுத்துகிட்டு 500 அபவ் 550 இப்படியெல்லாம் எடுத்துகிட்டு காலேஜ் எது கிடைக்கும் எனக்குன்னு ஆவலோடு இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணி விட்டுடுங்க. உங்களுடைய ஸ்கோர் நான் சொல்லக்கூடிய இதில் மேட்ச் ஆகுதுன்னா கீழே கமெண்ட்டில் கொடுங்க. ஆமாம் சார், எனக்கு இந்த மார்க் வந்திருக்கு, நான் எம்எம்சி எடுக்க போகிறேன். ஆமாம் சார், எனக்கு இந்த மார்க் வந்திருக்கு, நான் ஸ்டான்லி எடுக்க போகிறேன் அப்படின்ற என்ன பண்ணணும், கமெண்ட்டில் நீங்கள் கொடுத்துடணும். ரைட்டா? இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இஎஸ்ஐசி பார்த்துடலாம். இஎஸ்ஐசி பார்த்திங்கன்னா நம்ம இப்போ சென்னையில் ஒரு 5வது இடத்துல நான் வச்சுருக்கேன். அது உங்களுடைய ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்குமோ, உங்களுடைய இதில் எப்படி இருக்கும்ன்றது தெரியாது. ஏன்னா சென்னையில் இருக்கக்கூடிய 5 காலேஜில் நம்ம இப்போ வச்சுருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா இஎஸ்ஐசி. இப்போ நான் ஜென்ரல் கேட்டகரியில் இருந்தால் எனக்கு என்ன கிடைக்கும், இதுவே பிசியில் இருந்தால் எனக்கு என்ன கிடைக்கும், இதுவே பார்த்திங்கன்னா பிசிஎம்மில் இருந்தால் எனக்கு என்ன கிடைக்கும், என்ன மார்க் இருக்கணும், இதுவே எம்பிசி டிஎன்சியில் இருந்தால் எனக்கு என்ன கட் ஆஃபாக இருக்கும், இல்லை நான் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டியாக இருந்தால் எனக்கு என்ன கட் ஆஃப் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அந்தபடி பார்த்தோம் அப்படின்னா இஎஸ்ஐசிக்கு 400 மார்க்ஸ் இருந்தோன்னா எஸ்டி கேட்டகரியில் சீட்டு கிடைக்கும். இது 400 இருந்தால் இஎஸ்ஐசி எஸ்டி கிடைக்குதா? ஆமாம், எஸ்சி ஏக்கு கூட பார்த்திங்கன்னா 400 மார்க்ஸ் வரைக்கும் உங்களுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதே எஸ்சி இருந்தீங்கன்னா பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா 400 மார்க்ஸ் வரைக்கும். இந்த மூணுமே பார்த்திங்கன்னா நம்ம 400 ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம். இஎஸ்ஐசி சென்னையில் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டியாக இருந்தீங்கன்னா ஒரு 400 மார்க் ரேஞ்சில், 1 மார்க் 2 மார்க் அப்படி பின்னாடி இருக்கலாம். 400 மார்க்ஸ் வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சான்சஸ் ஆர் மோர் இன் இஎஸ்ஐ சென்னை. பட் இஎஸ்ஐசி எடுக்கிறப்ப சில பேருக்கு பார்த்திங்கன்னா பாண்ட் இருக்குது, அதை செக் பண்ணிக்கணும். தென் ஃபீஸ் பார்த்திங்கன்னா கம்பேர் டு அதர் கவர்மெண்ட் காலேஜஸ் இது பார்த்திங்கன்னா 1 lakh ஐபி வார்டுக்கு மட்டும்தான் ஃபீஸ் கம்மி. ரைட், தென் எம்பிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா 510 மார்க் வரைக்கும் எம்பிசிக்கு கிடைக்கும். தென் 515 மார்க் இருந்தால் பிசிஎம்க்கு கிடைக்கும். தென் 520 மார்க் இருந்தால் பார்த்திங்கன்னா பிசிக்கு கிடைக்கும். தென் 525 மார்க் இருந்ததுன்னா
ஜென்ரல் கேட்டகரியில் கிடைக்கும். ரைட்டா? ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறவங்க 525, இஎஸ்ஐசியாக இருந்தால், பிசியாக இருந்தாங்கன்னா 520, பிசிஎம்மாக இருந்தால் 515, தென் எம்பிசியாக இருந்தால் 510. எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்கு நம்ம ஒரே செக்மெண்ட்டில் 400 தான் வச்சுருக்கோம். அதை செக் பண்ணிக்கிறங்க. உங்களுக்கு இஎஸ்ஐசி தான் எடுக்கணும் அப்படின்னா சென்னையில் கேகே நகரில் இருக்குது ஒரு அருமையான வாய்ப்பு. இந்த மார்க்கில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா செட் பண்ணிவிடுங்க, நான் இங்கே தான் படிக்க போகிறேன் அப்படின்னா. ஆனால் இந்த இஎஸ்ஐசியில் எடுக்கிறப்ப ஃபீஸ் வந்து 1 lakh இருக்கும். தென் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே பாண்ட் இருக்குது, அதை மட்டும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். ரைட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐசிக்கு அப்புறமா சென்னையில் இருக்கக்கூடிய டாப் 5 காலேஜில் அடுத்த எதுவும் சொல்லுங்கள் சார். 4வது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஓமந்தூரார் மெடிக்கல் காலேஜ். ரைட்டா? ஓமந்தூரார் மெடிக்கல் காலேஜும் வந்து பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு காலேஜு. இஎஸ்ஐசிக்கும் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் வந்து நிறையவே இருக்குது. 400 மார்க்குக்கு இஎஸ்ஐசி கிடச்சிது. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிஏ, எஸ்டியாக இருந்தாங்கன்னா ஒரு 470 மார்க் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுவே எஸ்சியாக இருந்தாங்கன்னா 475 வரைக்கும் வரும். இதுவே வந்து பார்த்திங்கன்னா எம்பிசியாக இருந்தால் 530 மார்க் வரைக்கும் வரும். தென் வந்து பிசிஎம்மாக இருந்தால் 540, தென் பிசியாக இருந்தாங்கன்னா 535 வரைக்கும் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. தென் ஜென்ரல் கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா 545 வரைக்கும் சான்சஸ் ஆர் மோர். ரைட்டா? என்ன சார் பிசிஎம்க்கு வந்து கம்மியாக கொடுத்துருக்கீங்கன்னா அதில் வந்து லிமிட்டட் நம்பர் ஆஃப் சீட்ஸு, அதனால் வந்து பார்த்திங்கன்னா பிசிஎம்க்கு கொஞ்சம் லெவல் வந்து 540 வரைக்கும் வச்சுருக்கோம். ரைட்டா? அப்போ ஓமந்தூரார் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில் 545, பிசிக்கு வந்து 535, பிசிஎம் 540, தென் வந்து எம்பிசி 530, எஸ்சிக்கு வந்து 475, எஸ்சிஏ அண்ட் எஸ்டி வந்து நம்ம 470 மார்க்ஸ் வரைக்கும் நம்ம அதில் கொடுத்துருக்கோம். ரைட்டா? பார்த்துக்கிடுங்க. தென் 3வது இடத்துல எது சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையை பொறுத்த வரைக்கும் கேஎம்சி கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ். அருமையான காலேஜ், சூப்பரான காலேஜ். தீக்காயங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான மருத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான வந்து ஹாஸ்பிட்டல் இங்கே இருக்குது. மருத்துவம் வந்து இங்கே பார்க்குறாங்க. கீழ்பாக்குனாலே நிறைய பேர் மென்டல் ஹாஸ்பிட்டல்னுவாங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா டிவிஷன்ஸ் வந்து இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த தீப்புண் காயங்கள்லாம் இருக்குல்லையே, இதுக்கான சிறப்பு மருத்துவம் வந்து இந்த இடத்துல வந்து நடத்துகிறாங்க. கேஎம்சியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 450 மார்க் இருந்ததுன்னா எஸ்சிஏ ஆர் எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுவே எஸ்சியாக இருந்தாங்கன்னா 485க்கு கிடைக்கும். தென் வந்து எம்பிசிக்கு வந்து 535 வரைக்கும் சான்சஸ் இருக்குது. பிசிஎம் வந்து 540, தென் வந்து பிசி வந்து 545 வரைக்கும் கிடைக்கும். தென் கேஎம்சி வந்து ஜென்ரல் கேட்டகரியில் 550 மார்க்ஸ் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் ஆர் மோர். ரைட்டா? தென் செகண்ட் பிளேஸில் எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாட்டில் ஓவரால் தமிழ்நாடு லெவல்லையே செகண்ட் பிளேசஸ் இருக்கிறது நம்மளுடைய ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ். எங்களுடைய மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டான்லியில் தான். ஆர்ஜிஆரோட ஸ்டூடெண்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டோன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆர்ஜிஆர்லேருந்து ஸ்டான்லி போன ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. இங்கே எங்களுடைய இப்போ படிக்கக்கூடிய ஸ்பெஷல் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மென்டர்ஷிப் கொடுக்குறதும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டான்லியில் இருக்கக்கூடிய நிறைய குழந்தைங்க வந்து ஆர்ஜிஆரில் படித்தவங்க வந்து மென்டர்ஷிப் கொடுத்துட்ருக்காங்க. அவங்களுடைய மென்டர்ஷிப்பில் உங்கள் குழந்தைங்க படிக்கணும் அப்படின்ற மாதிரி விருப்பப்பட்டீங்க, உங்கள் குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கவர்மெண்ட் காலேஜில் படிக்கணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா ஆர்ஜிஆரோட ஸ்பெஷல் பேட்ச் வந்து 2026க்கு இப்போ அட்மிஷன்ஸ் போயின்னு இருக்கு. 20 ஸ்டூடெண்ட் தான் ஒரு கிளாஸில் இருப்பாங்க. ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுப்போம். நிறைய பேர் சொல்லுவாங்க 150 பேர் வச்சுட்டு இருப்பாங்க. பட் நம்மளுடைய ஸ்பெஷல் அட்டென்ஷன் உண்மையாலேயே ஸ்பெஷல் அட்டென்ஷன். அந்த கிளாஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10 டீச்சர்ஸ் வந்து இருப்பாங்க. 2 குழந்தைக்கு ஒரு டீச்சர்ன்ற மாதிரி 10 டீச்சர்ஸ் இருப்பாங்க. அதில் மென்டர்ஷிப் கொடுக்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு 4 பேர் இருப்பாங்க. ஏற்கனவே படித்து முடிச்சுட்டு இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்களே அந்த மாதிரியான குழந்தைங்கள் வந்து இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய டிஃபிகல்ட்டிஸ் என்ன அப்படின்றத தெளிவாக அவங்களுக்கு தெரியும். அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கைட் பண்ணி அருமையாக வந்து உங்களுக்கு சொல்லிப்படுவாங்க. அழகாக வந்து மென்டர்ஷிப் கொடுத்து கைட் பண்ணி மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி அவங்க கூடயே உங்களையும் படிக்க வைக்கிறதுக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைங்க அந்த மென்டர்ஷிப் கொடுத்த அதே காலேஜஸ்க்குள்ள போய் இந்த வருஷம் போகிறாங்க. ஸ்டான்லியில் நிறைய குழந்தைங்க எங்கள் குழந்தைங்க இந்த வருஷம் போகிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தென் ஸ்டான்லியை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ மார்க் வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 490 மார்க் இருந்ததுன்னா எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போக முடியும். எஸ்சிஏக்கும் வந்து 490 வரைக்கும் வச்சுருக்கோம். தென் 495 மார்க்ஸ் இருந்தது அப்படின்னா எஸ்சியில் வந்து சான்சஸ் வந்து மோர். தென் எம்பிசியாக இருந்தால் பார்த்திங்கன்னா 540 வரைக்கும் கிடைக்குது. நான் சொன்ன மாதிரி நிறைய குழந்தைங்க வந்து 440 அபோவ் நம்மளதில் இருக்காங்க. அந்த குழந்தைங்கள்லாம் ஸ்டான்லி போகிறதுக்கான அருமையான வாய்ப்புகள் எம்பிசியில் இருக்குது. தென் பிசிஎம்மில் வந்து பார்த்திங்கன்னா 545, தென் பிசி வந்து பார்த்திங்கன்னா 545 அகைன்.
தென் ஓசியில் வர பார்த்தீங்கன்னா 555 வரைக்கும் சான்சஸ் ஆர் மோர் டு கெட் சீட் இன் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ். ஒரு வாட்டி ரிவைஸில் சொல்லிடலாம். ஜென்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா 555, பிசிக்கு வந்து 545, பிசிஎம் 545, எம்பிசி அப்படின்னா பார்த்தீங்கன்னா 540, தென் 495 வந்து எஸ்சி, தென் 490 வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ அண்ட் எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான அருமையான வாய்ப்புகள், பிரகாசமாக சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் இந்த மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா கீழே கொடுங்க. எஸ் சார் ஐ எம் கோயிங் டு ஜாயின் இன் ஸ்டான்லி அப்படின்னா ஸ்டான்லி வந்து கீழே கமெண்ட்டில் கொடுத்து ஒரு தம்ப் அப் கொடுங்க. ரைட்டா, தம்ஸ் அப் கொடுங்க. ஓகே, தென் டாப் மோஸ்ட் இன்ஸ்டியூஷன் இன் தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பெருமைக்குரிய ஒரு இன்ஸ்டியூஷனு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலோட இப்போ அட்டாச் ஆகிருக்கு. தென் இதில் எஸ்டியாக இருந்தாங்கன்னா 510 மார்க் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஸ்சிஏவாக இருந்தாங்கன்னா 510 வரைக்கும் அவங்களுக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஸ்சியாவாக இருந்தாங்க அப்படின்னா பார்த்திங்கன்னா 515 மார்க் வரைக்கும் குழந்தைங்களுக்கு வந்து சீட்டு கிடைக்கும் எஸ்சியில். தென் எம்பிசியில் வந்து 550 மார்க் வரைக்கும் சான்சஸ் ஆர் மோர். தென் பிசிஎம்மாக இருந்தாங்கன்னா 550 மார்க்ஸ் வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. பிசிக்கும் ஓசிக்கும் பார்க்குறதுக்கு முன்னாடி சார் நான் இந்த மாதிரி காலேஜில் நான் படிக்கணும் சார், வெறித்தனமாக வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சீட்டு எடுக்கணும்னு இருக்கேன் அப்படின்னா ஆர்ஜிஆரோட ஸ்பெஷல் பேட்ச் ஆல்ரெடி ஸ்டார்டடு. 20 ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பேட்சில் இருக்காங்க. 86951 86953 இந்த நம்பரில் கால் பண்ணி இமீடியட்டாக நீங்கள் ஜாயின் பண்ணிவிடுங்க. சரி, பிசியோட எம்எம்சியோட மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா 555 வரதுக்கான சான்சஸ் இருக்குது. தென் ஓசி கேட்டகரியில் இருக்கிறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 565 மார்க்ஸ் வரைக்கும் சான்சஸ் இருக்குது. அப்போ இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு டாப் காலேஜஸ் 1 and 2 அண்டு சென்னையில் இருக்கக்கூடிய டாப் 5 காலேஜஸோட கட் ஆஃப் இதில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வேறு ஏதாவது காலேஜ் ஜாயின் பண்ணுற மாதிரி ஐடியா இருக்குது அப்படின்னா இந்த காலேஜோட கட் ஆஃப் கொடுங்க. 37 காலேஜில் அப்படின்னா வி ஹாவ் த லிஸ்ட். தமிழ்நாடோட டோட்டல் 37 காலேஜில் என்ன மார்க் இருந்தால் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எங்களுடைய டீம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சார்ட்டை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. உங்களுக்கு அந்த மாதிரி காலேஜஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் கொடுங்க. உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம அந்த பதிவுகளை கொடுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சென்னை 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 அப்படின்னு நிறைய பேர் கேட்குறதுனால இந்த சென்னையோட செக்மெண்ட்டில் நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டியூஷன் வந்து சென்னையில் இருக்கிறதுனால சார் எங்களுக்கு சென்னையிலே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா, எவ்வளோ மார்க் இருக்கும் அப்படின்னு நிறைய பேரண்ட்டு கால் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அதனால தான் இந்த சிறப்பு பதிவு உங்களுக்கு கொடுத்துருக்கோம். டாப் 5 காலேஜஸ் இன் சென்னை அண்டு கட் ஆஃபும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். தைரியமாக ஜாலியாக இந்த காலேஜ் தான் எனக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்துக்கிட்டு சந்தோஷமாக இருங்க. ரிசல்ட்டில் வந்து கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா நம்மளுக்கு அந்த கேஸ் ஒன்று பெண்டிங்கில் இருக்குது. அந்த கேஸு வந்ததுன்னா தான் நம்மளுக்கு கரெக்டாக என்எம்சியோ இல்லைனா என்டிஏவோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த அப்ளிகேஷன் போடுறதுக்கு இன்னும் டேட் கொடுக்கல. எம்சிசி கவுன்சிலிங்க்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்துட்டாங்க, பட் அவங்க கொடுக்கல. ஏன்னா அதில் சப்போஸ் அந்த கேஸில் எக்ஸாம் வைக்கணும் அப்படின்னா அந்த கொஞ்சம் ஸ்லைட்டு வேரியேஷன் இருக்கும் ரேங்க்கில். அதுக்கப்புறம் திருப்பி கவுன்சிலிங் முடிச்சிட்டாங்கன்னா அந்த வேரியேஷன் வந்துன்னா பண்ண முடியாது அப்படின்றதுனால பெண்டிங்கில் வச்சுருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிடுங்க, வருத்தப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க, பதட்டப்படாதீங்க. ரைட்டா? இப்போ நான் சொன்ன மார்க் வரைக்கும் இருந்ததுன்னா தைரியமாக வெயிட் பண்ணுங்கள். இல்லையா அடுத்த ஆப்ஷனை பார்க்க ஆரம்பிச்சிருங்க. சும்மா வெயிட் பண்ணிவிட்டு இந்த கவுன்சிலிங் நடத்துக்கு 3 மாதம் உங்களுக்கு எடுத்துக்கும். அதுக்கப்புறமா நான் போய் ரிப்பீட் பண்ணுறேன்னு வச்சிங்கன்னா திருப்பி இதே மார்க்கில் உழண்டுருப்பீங்க அடுத்த வருஷம். அதனால் டேக் ஏ ரைட் டிசிஷன். ரிப்பீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஐடியா இருந்ததுன்னா பிசி கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் சீட்டு தான் எடுக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணிட்டீங்க. செல்ஃப் ஃபினான்ஸும் இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னா 450க்கு கீழே இருந்தீங்கன்னா இம்மிடியட்டாக யூ ஸ்டார்ட் யுவர் ப்ரிப்பரேஷன். எம்பிசியாக இருக்கீங்க, பிசிஎம்மாக இருக்கீங்க, ஒரு 440 வரைக்கும் கீழே போனீங்கன்னா ஸ்டார்ட் ப்ரிப்பரேஷன். மேலே வந்துக்கிட்டிங்கன்னா பரவாயில்ல, வெயிட் பண்ணுங்கள். 440 அபோவ் இருக்கீங்க பிசிஎம்லேயும் எம்பிசிலையும் அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு கீழே இருக்கீங்கன்னா எனக்கு கவர்மெண்ட் தான் எடுத்தாகணும் அப்படின்னா யூ ஸ்டார்ட் இமிடியட்லி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லைனா ரிப்பீட்டர் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. இதுவே நான் வந்து எஸ்சியில் இருக்கேன், எஸ்சிஏல இருக்கேன் அப்படின்னா 400க்கு கீழே இருக்கீங்க, கவர்மெண்ட்டு தான் வேணும் அப்படின்னா 400க்கு கீழே இருந்தால் எடுத்துருங்க. இல்லை எனக்கு செல்ஃப் ஃபினான்ஸ் கிடச்சா கூட போகிறோன்னா 375 கீழே இருக்கீங்க. இல்லை சார் எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு நான் பார்க்கணும் அப்படின்னா 350க்கு கீழே இருந்தீங்கன்னா இமிடியேட்டாக ரிப்பீட் பேட்ச் போகணுமோ போயிடுங்க. இல்லை அதர் ஆப்ஷன் பிடிஎஸ் போகணுன்னா பிளான் பண்ணிக்கிறீங்க. ஆயுஷ் கோர்சஸ் இருக்குது. இல்லை நான் அப்ராடில் போய் படிக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து இமிடியேட்டாக ஸ்டெப் எடுத்து சேர ஆரம்பிச்சிடலாம். தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. சில பேர்லாம் கால் பண்ணுறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, 150 மார்க் தான் வாங்கியிருக்காங்க, 160 மார்க் தான் வாங்கியிருக்காங்க, 180 மார்க் தான் இருக்குது, எனக்கு கவர்மெண்ட் தான் சார் சீட்டு வேணுன்றாங்க.
எப்படி சொல்கிறதுனே தெரியல அவங்களுக்குலாம். அது கூட அந்த அளவுக்கு விழிப்புணர்வு இல்லாமல் நிறைய விஷயங்கள் தெரியாமல் இருக்குது. அந்த மாதிரி மாணவர்களும் இருக்காங்க, பெற்றோர்களும் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவெல்லாம் எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் சேர்த்து விடுங்க. அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அடுத்தது என்னன்றதை பிளான் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஆர்ஜிஆரோட ஸ்பெஷல் ரிப்பீட்டர் பேட்ச் 2026ல் 20 பேரில் நீங்கள் ஒருத்தராக இருக்கீங்கன்னா 86951 86953 இந்த நம்பரில் கால் பண்ணி இமிடியேட்டாக பேசுங்க. தேங்க்யூ.